இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தப்புறத்தில் எத்தனை 100 பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று. இந்த செங்கோலை கொண்டு வந்து இந்த இடத்திலே வைத்ததன் மூலம் இந்த நாட்டு பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அங்க யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு ஒருத்தர் நிக்கிறார் பாருங்கன்னா, யாரோ ஒருத்தர் நம்ம வெங்கடேசன மாதிரியே தெரியுறாரு பாக்குறதுக்கு. எனக்கு இவர்தான் மதுரை எம்பி. வெங்கடேசன மாதிரி ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு செங்கோலை பிடிச்சிட்டு ஒரு மேயர் கையில செங்கோலை பிடிச்சிட்டு நிக்கிறார் பாருங்க. அது செங்கோல் மாதிரி இருக்கானா இல்ல குச்சி மாதிரி இருக்கா? அது செங்கோல் மாதிரி. அவர் இயக்குனர் சங்கர் இருக்கார்ல, பாரி மீது அவளுக்கு அளவு கடந்த பாசம். அதனால தான் சங்க இலக்கியம் முழுக்க இப்போ இந்த அழகு, நான் சொல்றேன், கொல்லிப்பாவைக்கு நிகரான அழகுன்னு சொல்லி அவங்க அம்மா புகழப்பட்டிருக்காங்கன்னா, மகள்கள் வந்து இவ்வளோ அழகா இருப்பாங்க. மூவேந்தர்கள் படை திரண்டு வந்து பொண்ணு கட்டுறதுக்கு கேட்டு அது மறுக்கும் பொழுது சண்டையே போட்டிருக்காங்க அப்படின்னா எவ்வளோ ஒரு அழகான பெண்களாக இருந்திருப்பாங்க. அது மிகவும் அறிவானவர்கள். அங்கவை சங்கவை எழுதிய பாடல்கள்லாம் சங்க இலக்கியத்தில் நமக்கு இருக்குன்னு எடுத்து பாருங்க. அப்ப இந்த அங்கவை சங்கவை எவ்வளவு அழகானவங்கிறத சங்கர் உணர்ந்திருக்கிறார். அவர் உணர்ந்துதான் சாலமன் பாப்பையாவெல்லாம் வச்சு ஒரு சிவாஜின்னு ஒரு படத்துல ஒரு காட்சி வரும், பார்த்திருப்பீங்களா? அங்கவை சங்கவை ரொம்ப பொங்க வச்சிட்டீங்களே, இழிப்பு, அப்படியே அவமானப்படுத்தியாச்சு. அப்பாடா, பாரியோடைய பெண்கள் அழகானவங்கன்னு சங்க இலக்கியத்தில் இருக்கு. நம்மளுடைய பிராமண அரிப்பை தீர்த்துக்கணும். அது எப்படி தமிழ் பெண்கள் அழகானவங்களா எப்படி இருந்துட முடியும்? அப்படிலாம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, இருந்துட முடியும், இருக்கக்கூடாது. அப்ப என்ன பண்ணலாம், நல்லா கட்டக்கரைன்னு காட்டுவோம், காட்டி பொங்க வச்சுட்டான்னு கலாச்சி விடுவோம். இந்த டைரக்டர் இவரோட ப்ரொடக்ஷன்ல தான் அடுத்து வேள்பாரி நாவல் வரப்போகுது. வணக்கம். குறள் ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இதுக்கு பொருள் பார்ப்போம். ஓர்ந்து கண்ணோடாது அப்படின்னா, ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அந்த குற்றத்தோட தன்மை என்ன, அது ஏன் நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு அப்படின்னு பல கோணங்களில் அதை பற்றி ஆராய்ஞ்சு, ஓர்ந்து கண்ணோடாது ஆராய்ஞ்சி இறை புரிந்து யார் மாட்டும் நடுநிலைமை தவறாது, அதாவது நீதி, அதை ஒரு பக்கமாக ஒரே கண்ணோட்டத்தோட விசாரிக்காமல் எல்லா பக்கமும் விசாரிச்சுட்டு யார் மாட்டும் யாருக்கும் எந்த பாதகமும் இல்லாமல், அதாவது தப்புக்கு துணை போகாமல் தேர்ந்து செய்வதே முறை. தேர்ந்து அப்படின்னா அடுத்து நம்ம கொடுக்க போகிற குற்றத்துக்கான தண்டனை தேர்ந்து செய்வதே முறை. தேர்ந்துன்னா அதுக்கு தக்க தண்டனையாக இருக்கணும், அந்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையாக இருக்கணும், அதுக்கு குற்றத்தோட தன்மைக்கு மிகாமலும் குறையாமலும் இருக்கணும். தகுந்த தண்டனை செய்வதே முறை, அதற்கு தகுந்த தண்டனையாக கொடுக்கறதுக்கு பேர் தான் நீதி, செங்கோன்மை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. மறுபடியும் குறளை பார்ப்போம். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. நன்றி. खिलाफत मूवमेंट, क्वेश्चन आपसे बोल रहा है, खिलाफत मूवमेंट के पीछे का क्या प्रॉपर पूरा इशू था? वो हम लोग एक बहुत बड़े लेवल पे, मास लेवल पे एक मूवमेंट was a dark chapter in early 20th century. Was a dark chapter in early 20th century history. During World War I, the Ottoman Empire systematically exterminated around 1.5 million Armenians through mass. கர்ம கர்ம நேரம் பார்த்தாலும் நொசனொசன பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ஒரு பேயிற மழை ராத்திரி நேரத்தில் மனுஷ மக்கள் தூங்குனதுக்கு பின்னால பெஞ்சாவில சந்தோஷமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வேலைக்கு போறோம், அன்னைக்குன்னு தான் தொறு கழுத மோத்திரம் பெஞ்ச மாதிரி. ஒரு நாய் நடக்க முடியுதா? என்ன கிடையாது, நாய் குடும்பத்தோட குலைக்கிற சத்தம் கேட்குது, ஆனா ஒரு நாயை காணா. Imagine it was your wedding day and it's been dry and no rain for many months. So in your mind you create an expectation that it's not going to rain. But a mile up the road there's a farmer and he's looking up at the sky and he's praying, I hope it starts to rain. Now the question that you have to ask is the rain good or bad? Some people will label that as good and some people will label it as bad. So we need to start looking at life with a neutral mind. Think about what happens when someone pushes in front of you when you're waiting in a queue. What kind of thoughts come into your mind? Frustration, blame, anger. But the longer you keep those thoughts in your mind,
the more tormented you're going to feel. And it's so important that you learn how to neutralize those reactive thoughts. A mantra that I love to use is, this moment is grace. ਬਾਬਾ ਦੀਪ ਸਿੰਘ ਚੱਲੇ ਤਰਨਤਾਰਨ ਤੋਂ ਤੇ ਇੱਕ ਇਸਤਰੀ ਰੂਪ ਵਿੱਚ ਸ਼ਕਤੀ ਆ ਕੇ ਘੋੜੇ ਦੀਆਂ ਵਾਗਾਂ ਫੜ ਕੇ ਖਲੋ ਗਈ। ਕਹਿਣ ਲੱਗੀ, ਬਾਬਾ ਜੀ ਕਿੱਥੇ ਚੱਲੇ ਹੋ? ਬਾਬਾ ਜੀ ਕਹਿੰਦੇ, ਹਰਮੰਦਰ ਸਾਹਿਬ। ਕਹਿੰਦੀ, ਮੈਂ ਨਹੀਂ ਜਾਣ ਦੇਣਾ। ਬਾਬਾ ਜੀ ਕਹਿੰਦੇ, ਤੂੰ ਕੌਣ ਹੈ? ਕਹਿੰਦੀ, ਮੈਂ ਮੌਤ ਆ, ਭਾਵੀ ਹੋਣੀ। ਮੈਂ ਤੇ ਰਾਵਣ ਨਹੀਂ ਛੱਡਿਆ, ਕਾਲ ਪਾਵੇ ਨਾ ਬੰਨਿਆ ਸੀ ਉਹਨੇ। ਮੈਂ ਕੰਸ ਨਹੀਂ ਛੱਡਿਆ, ਮੈਂ ਹਰਨਾਕਸ਼ ਨਹੀਂ ਛੱਡਿਆ। ਬਾਬਾ ਜੀ ਕਹਿੰਦੇ, ਤੂੰ ਹੋਣੀ ਐ ਤੇ ਆਪਣਾ ਜ਼ੋਰ ਲਾ ਲਵੀਂ। ਮੈਂ ਆਪਣੇ ਗੁਰੂ ਰਾਮਦਾਸ ਜੀ ਦੇ ਚਰਨਾਂ 'ਚ ਅਰਦਾਸ ਕੀਤੀ ਐ, ਉਹ ਮੇਰੀ ਅਰਦਾਸ ਪੂਰੀ ਕਰ ਦੇਣਗੇ। ਸਾਧ ਸੰਗਤ ਜੀ, ਮੌਤ ਨੇ ਆਪਣਾ ਕੰਮ ਕਰ ਦਿੱਤਾ ਸੀ, ਸੀਸ ਉਤਰ ਗਿਆ ਸੀ ਬਾਬਾ ਜੀ ਦਾ, ਪਰ ਕਾਲਾਨ ਕਾਲ ਪਰਮੇਸ਼ਰ ਨਾਲ ਸੀ। ਤਲੀ ਤੇ ਸੀਸ ਧਰ ਕੇ ਤੁਰ ਪਏ। ਆਖੋ ਸਤਨਾਮ ਸ੍ਰੀ ਵਾਹਿਗੁਰੂ। ਤੇਰੀ ਬਿੱਲੀ ਅੱਖ ਪੈਰਾਂ ਵਿੱਚ ਹੀਲ ਪਾਈ ਅਤੇ ਫੁੱਟਦੀ, ਸਾਡਾ ਦਿਲ ਲੁੱਟਦੀ ਨਾ ਕਿਤੇ ਜਾਵੇ ਟੁੱਟਣੀ। ਬੋਲੇ ਖਾਂਦਾ ਲੱਕ ਨੀ ਉਹ ਪਤਾਸੇ ਜਿਹੇ ਬੁੱਲਾਂ ਉੱਤੇ ਪੋਪੀ ਲਾ ਲਿਆ, ਤੂੰ ਲਾਉਂਦੀ ਫਿਰੇ ਮੱਸ ਕੇ। பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு அண்ணனுடைய பார்ட்டி ஆளுங்க மிகப்பெரிய வேலை ஒன்று பார்த்து விட்ருக்காங்க. கீழே ஸ்க்ரால் ஆகக்கூடிய இந்த ஃபோட்டோவில் முகத்தை மறைச்சிட்டு நிற்கக்கூடிய இந்த 2 பெண்களும் யாருன்னு தெரியுமா? அண்ணனுடைய பார்ட்டி ஆளுங்கனால கூட்டாக சேர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் தான் அவங்க. உன்னை பற்றி நான் கூட என்ன ரசிக்கிறேன், நீ சீப்பாளா இருந்திருக்க. இது மட்டும் இல்லை, கேரளாவில் பார்ட்டி ஆஃபீஸ்லேயே வச்சு வெறும் 21 வயசான காலேஜ் பொண்ணு ஒருத்தவங்கள புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கொய்யால தேடி பார்த்தா எல்லா கேஸும் இதே மாதிரி தான் இருக்குது. என்ன உண்மையை சொல்லு, அடிமைப்படுத்துனது செங்கோலா இல்லை சிகப்பு சட்டக்காரனா? பார்ட்டி பாய்ஸ் தான் அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொல்லி அண்ணனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா அது அநியாயத்துக்கு அண்ணனுடைய ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. இத்தனை பேர் நிற்கிறாங்க, குழந்தைங்கள வெயிலில் நிற்கிறாங்க. ஒரு தனிப்பட்ட நபருக்காண்டி நீங்கள் எப்படி அடைச்சி வைக்கலாம்? கீழடி மியூசியத்துக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு போன அண்ணன் பீஸ்ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்றதுக்காக பெரிய ராஜ பரம்பரை பாய்ஸ் மாதிரி கேட்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாரையும் வெளியே நிற்க வச்சுட்டு இவர் மட்டும் தனியாக சுற்றி பார்த்துருக்கிறார். ராஜ பரம்பரை அண்ணன் அடித்த 6 ஷாட்டே அடுத்த மேட்ரு தான், அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தது அண்ணனோட எம்பி ஃபண்டில் கட்டின பஸ் ஸ்டாப்பு. இந்த 4 தூணுக்கும் தகர சீட்டுக்கும் அண்ணன் எழுதின அக்கௌண்ட்ஸ் எவ்வளோ தெரியுமா? 5 லட்சம். 5 லட்சத்துக்கு அக்கௌண்ட்ஸ் எழுதுனது மட்டும் இல்லாமல் அதுக்கு பெருமையாக போர்டு வேற வச்சு தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டாரு. உண்மை தெரிஞ்சு மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்த உடனே அண்ணன் பண்ண அடுத்த அதிரடியான ஆக்ஷன் என்ன தெரியுமா? அமௌண்ட்டையும் அவருடைய பேரையும் எழுதியிருந்த அந்த போர்டை மட்டும் அப்படியே அலேக்கா பேத்து தூக்கிட்டு போயிட்டார். ஜாக்கி நாயக் கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லும்போது, உலகத்திலே ரொம்ப கஷ்டப்படக்கூடிய கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு குழுனா நான் பாலஸ்தீன், சிரியா அவங்களெல்லாம் விட இந்த உய்குர் முஸ்லீம்களை தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களாவது கொல்லப்பட்டாலும் அவங்களால அல்லாஹ் அக்பர்னு சொல்ல முடியும், அவங்களால தொழுக முடியும், இதுக்கான ஒரு வாய்ப்புகளாக இருக்குது. ஆனால் உய்குர் முஸ்லீம்களுக்கு அது கூட கிடையாது. உய்குர் முஸ்லீமுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு ஒரே தீர்வாக முஸ்லீம் நாடுகள் ஏதாவது முன்னெடுப்பு எடுத்தால் தான் அது ஒரு தீர்வாக இருக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆல்ரெடி அவங்க முஸ்லீம் நாடுகளில் முஸ்லீம்களுக்கு நடக்கிற பிரச்சனைக்கே பெருசாக குரல் கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு முஸ்லீம் உம்மத்துன்றது ஒரு உடல் மாதிரி. அதில் ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு அடைஞ்சால் எப்படி உடலில் ஒரு இடத்துல காயம்பட்டால் மற்ற இடம்லாம் சேர்ந்து அதுக்கு அழுகுது, மற்ற கை துடைக்குதோ, அது மாதிரி ஒரு முஸ்லீமுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மற்ற முஸ்லீம்கள் அதுக்கு பாடுபடணும், அவங்களை காப்பாற்ற முயற்சிக்கணுன்ற அந்நெதிராக நம்ம முஸ்லீம்களை இஸ்லாமை ஃபாலோ பண்ணுறது கூட விடாமல் இவ்வளோ கொடுமைகள் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த முஸ்லீம் நாடுகள் சும்மா இருக்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது.